வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நோனி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த நோனி பழத்தை நான் எங்கள் வீட்டு மாடியில் தான் வச்சிருக்கிறேன். அந்த பழத்தை சிலர் நோனி பழம்னு சொல்கிறாங்க, நூனா, மஞ்சனத்தி, அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த பழத்தோட வேர்ல இருந்து இலை, பழம், தளிர் எல்லாமே நமக்கு மருந்தா பயன்படுகிறது. இந்த இலைய நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸை நமக்கு வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போட்டோம்னா அந்த வலி அப்படியே சரியாயிருமா. இந்த பழத்தோட ஜூஸை தான் பத்தி நான் இன்னைக்கு இதுல சொல்ல போறேன். இந்த பழத்தை இது இந்த ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கிறது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதாவது கல்லீரல், மண்ணீரல், வயிறு உபாதைகளுக்கு இது ரொம்ப நல்லது. சரும ப்ராப்ளங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம டெய்லி ஒரு 5 ml எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு நல்லா மெலியுது. கொலஸ்ட்ரால், பிபி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. உடம்புல உள்ள வாத வலிகள், அது மாதிரி ரொம்ப தாங்க முடியாத வலிகளுக்கு இது ரொம்ப நல்லது. டாக்டர்ஸே நோனி டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் நமக்கு மூக்கடைப்பு, காய்ச்சல், இருமல், பல்வலி, தலைவலி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுல விட்டமின் சி நல்லா நிறைய இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணுது. இப்போ எங்க தோட்டத்துல நாம எப்படி பழத்தை நம்ம பறிக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். இந்த பழம் கொஞ்சம் yellowish ஆன உடனே பறிச்சு நம்ம ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சோம்னா நமக்கு பழுத்துரும். எப்பவும் மரத்திலேயே நமக்கு பழம் கிடைக்காது. இன்னைக்கு எனக்கு மரத்துல ஒரு பழம் இருக்குது. ஆனா பொதுவா பழம் கொஞ்சம் பழுத்த உடனே நம்ம அதை எடுத்து பேப்பர்ல சுத்தி வச்சிட்டோம்னா நமக்கு அது சரியாயிரும். இந்த பழம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அந்த பழம் அவ்வளோ சூப்பர்பா இருக்குது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் அந்த பழத்தோட தன்மைகளும். இப்ப அந்த ஜூஸ் நம்ம எப்படி செய்வோம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 2 நோனி பழம் எடுத்து வச்சிருக்கேன். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தாலும் ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லோட இருந்தது. நான் 2-3 தடவை அந்த பழம் பழுத்து வரும்போது அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த பழம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. நான் 2 பழம், 2 லெமன், நாட்டு சக்கரை, புதினா இலைங்க, அப்புறம் ஜிஞ்சர், அதாவது இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கிறேன். இப்ப இதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல அந்த பழத்தோட சென்டர்ல ஒரு தண்டு இருக்கும், அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த பழத்தை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல ஹாட் வாட்டர் ஏற்கனவே நான் போட்டு வச்சிருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு அதுல நான் அந்த கப்புக்கு 2 கப்பு அந்த ஹாட் வாட்டரை இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ஜிஞ்சர், புதினா, லெமன் இவ்வளோத்தையும் நம்ம இப்ப இதுல சேர்த்து வச்சிடலாம். ஜிஞ்சரை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா இடிச்சு அதை அதுல சேர்த்துடணும். அப்புறம் புதினாவை நல்லா கட் பண்ணிட்டு போட்டு தட்டணும். அப்பந்தான் அது நல்லா குட்டி குட்டியாவே அது அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகும். அதுக்காக அதை கட் பண்ணிட்டு லைட்டா இலைய இடிச்சு நம்ம சேர்த்துவோம். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இனி 2 பழத்தோட எலுமிச்சம் ஜூஸ் இதையும் சேர்த்துட்டு எலுமிச்சை ஜூஸை சேர்த்துட்டு இதோட நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டோட அப்படியே வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு அதை எடுக்கணும். இனி இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுல்ல இதை ஃபில்டர் பண்ணா அத மேல இருக்க ஜிஞ்சர், அதோட சீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துரும். அப்புறம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம கப்ல ஊத்தி சுகர் வேணும்னு, அதாவது வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது, நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம்.
சால்ட் போட்டதும் நல்லா டேஸ்டா இருந்தது. சால்ட் போட்டது ஒரு மாதிரி காரசாரமா இருந்தது. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்த மாதிரி இருந்தது. செய்யறதும் ரொம்ப ஈஸியா செய்துட்டோம். ஆனா இதுல ஒரு சின்ன கண்டிஷன். இப்ப நான் இது எல்லாமே சொல்றேன். ஆனா வந்து இது வந்து டாக்டரோட சஜஷன் இல்லாம சும்மா அதை வந்து எடுத்துக்க கூடாது. நமக்கு ஏதாவது இந்த தேவைகள் இருந்தா மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால எதுவுமே நம்ம வந்து அளவாதான் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டாக்டர் அட்வைஸ் படி எடுத்துக்கலாம். இது வாதம் இருக்கிறவங்களுக்கு இதோட டேப்லெட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் கூட டாக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த பெயினுக்கு. இதை வந்து பெயின் கில்லரா மெயினா யூஸ் பண்றாங்க. நான் வந்து இதுல சால்ட் போட்டதும் நாட்டு சக்கரை போட்ட வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் சும்மாவே காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.